எப்பவுமே என்னோட ஃபேஸும் சரி, என்னோட பாடி லாங்குவேஜும் சரி, எனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதே ஜீன்ஸ், அதே பிளட்ங்கிறதுனால நிறைய அப்பாவோட விஷயங்கள் எனக்குள்ள வரும். அப்படிங்கறதுனால ஆரம்ப படத்துல இருந்தே நான் அப்பா பண்ண விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கண்டிப்பாகவும் இருந்தேன். இந்த பாட்டு பத்தி எனக்கு நிறைய கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா எங்க அப்பா நான் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான சாங், இந்த மாதிரி அப்பா அந்த சிச்சுவேஷன் எப்படிங்கிறதுனால இப்ப சொல்ல முடியல. பட் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வரமுறை இந்த சாங் மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா இருந்தோம் நாங்க. அது வந்து காத்து காக்கல 1 2 சாங். அதுல என்ன சிமிலாரிட்டினா உங்களுக்கே தெரியும். அதுல அதே ஹீரோ, அதே ஹீரோயின், அதே மாதிரி வீட்டுக்குள்ள நைட் எஃபெக்ட்ல ஒரு மேரிட் கப்பல். சோ 2 சாங்க்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமா இருந்தோம். அதே கேமராமேன் வேற, அதே கொரியோகிராஃபர் வேற. சோ அதை பிரேக் பண்ணணும், அது யாரும் ஞாபகப்படுத்தவே கூடாது அப்படிங்கிற கவனமா இருந்தோம். ஐ திங்க் வி ஆர் சக்சஸ்ஃபுல் டூயிங் தட். ஒரு அழகான கியூட்டான கப்பல், ஒரு சாஃப்டான இன்டிமசி எப்படி அழகா காமிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சின்ன டான்ஸோட சேர்த்து பண்ணிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பாட்டு கேட்டுட்டு கமல் சார் தான் அந்த பாட்டு பண்ணணும், சூர்யா என்ன பண்ண போறோம் அந்த பாட்டுல அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் படம் பார்த்துட்டு அந்த சாங் ரொம்ப கியூட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஐ எம் ஹாப்பி தட் வே. நாங்க நினைச்ச விஷயத்த நாங்க அழகா டெலிவர் பண்ணிருக்கோம்னு நான் சொல்லுவேன். சிரிச்சிருக்கலாம். வடிவேல் சார் கூட சிரிக்காம பண்றது கஷ்டமான விஷயம். அவரு ஒண்ணு பண்ண அவர் 10 பண்ணிட்டு இருப்பாரு. அவரு கூட காம்பினேஷன் சேர்ந்து பண்ணது வந்து வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ். இதுல நான் 2வது படம் கூட நான் சொல்லுவேன். அவரு கூட நான் நிறைய பண்ண கிடையாது. கூடலாம் கேட்டு வேலை பண்ணிருக்கேன். ஆறுல வந்து காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப கம்மி. பட் இந்த படத்துக்காக வடிவேல் சாரும் எடுத்துக்கிற சிரமங்கள் நிறைய நான் சொல்லுவேன். டப்பிங் அப்ப கூட வந்து ஏதோ ஒரு பண்ணிட்டு போயிடலாம், டப்பிங் பேசி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்களாம தம்பி எனக்கு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு தோணுது, நாளைக்கு மறுபடியும் வந்து பண்ணலாமா, டைம் இருக்கு அப்படின்னு கேட்டு ஒரு நாளும் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்றதுக்காக நிறைய அவரோட ஒத்துழைப்பு வந்து எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு.